ஜிஎஸ்டி வரி விதிப்பால மாநிலமே அல்லோல கல்லோல பட்டுட்டு இருக்கு. இதுல பல பேர் பாதிப்படைறாங்க அப்படின்னாலும் சினிமா துறையினர் கொஞ்சம் அதிகமாவே பாதிப்படைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுலயும் குறிப்பா தமிழக சினிமா ரொம்ப பரிதாபகரமான நிலைமையில இருக்கு. இதுக்கு எதிரா தமிழ் திரையுலகத்தை சேர்ந்த பலரும் குரல் கொடுத்துட்டு வராங்க. நம்ம உலக நாயகன் கமலஹாசன் அவர் ஏற்கனவே இப்போ பொது பிரச்சனைகளுக்கு எல்லாம் குரல் கொடுத்துட்டு இருக்காரு. அவர் சார்ந்த சினிமா துறை அதுக்கு குரல் கொடுக்காம இருப்பாரா? மத்திய அரசோட ஜிஎஸ்டி வரி, மாநில அரசோட கேளிக்கை வரி அப்படின்னு இந்த இரட்டை வரி விதிப்பால தமிழ் சினிமா அழிவு நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன அவரு தியேட்டர் அதிபர்கள் திரையரங்குகளை காலவரை இல்லாம மூடிட்டாங்க. தமிழ் திரையுலகம் ஸ்தம்பிச்சு இருக்கு. இந்த இரட்டை வரி விதிப்புக்கு எதிரான போராட்டத்தை இன்னும் வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஊழல் நிறைந்த நம்ம தமிழக அரசு சினிமா துறையினருக்கு இன்னும் அதிகப்படியான கொடுமைகளையும் சித்திரவதைகளையும் கொடுக்கறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கோம். இப்ப இந்த இரட்டை வரி விதிப்பு அப்படின்னு ஒண்ணு கொடுத்து தமிழ் திரையுலகினரை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் பக்குவம் அடைந்த ஒருவனா திரைத்துறையினரோட சேர்ந்து ஒற்றுமையா செயல்பட என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சி செய்யறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சுயநலம் உள்ள அரசியல்வாதிகளோட கையில நான் மாட்டிக்க விரும்பல. மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது ஜிஎஸ்டி கருத்துல கொண்டு சினிமாவுக்கு விதிக்கப்பட்ட கூடுதல் வரிகளுக்கு விலக்கு கொடுத்திருக்காங்க. முக்கியமா கேரள திரைத்துறையினர் அந்த மாநில முதல்வர் பினராயி விஜயன் கிட்ட வரி விதிப்பு குறித்து வேண்டுகோள் விடுத்த போது உடனடியா திரைப்படத்துறைக்கு இனி எந்த வரியும் வசூலிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானான்னு சொல்லிட்டு எல்லா அரசுகளும் திரைத்துறையினருக்கு பல சலுகைகளை கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம தமிழகம் பிகாரையே மிஞ்சிரும் ஊழல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இதே மாதிரி தமிழ்நாட்டுல இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இது எல்லாத்துக்கும் சொல்யூஷன் அப்படின்னா அதுக்கு ஒரு நாள் முதல்வரா நம்ம கமலஹாசனை நியமிச்சா சூப்பரா இருக்கும் அப்படின்னு பிரபலமான டைரக்டர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவருதான் பிரேமம் படத்தை இயக்குன அல்போன்ஸ் புத்திரன். அவரோட Facebookல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, முதல்வன் படத்துல வரா மாதிரி ஒரு நாள் முதல்வரா தமிழகத்துல ஆட்சி செய்ய வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஒரு நாள் முதல்வரா கமலஹாசனையே நியமிக்கணும். ஒரு நாள் போதும் அவருக்கு. புதுமையான யோசனைகளால தமிழக அரசை அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பா கொண்டு போவாரு. இது என்னோட தனிப்பட்ட விருப்பம் தான். இதுல ஏதாச்சும் தப்பு இருந்தா இந்த குழந்தைய மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போதைக்கு தமிழ்நாடோட அரசியல்லையும் தமிழ்நாட்டிலயும் நடந்துட்டு இருக்க பிரச்சனைகளுக்கு இப்படி ஏதாச்சும் நடந்தா நல்லா தான் இருக்கும். நான் தலைமை திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் என்ற முறையில் விஷால மதிக்கிறேன். பதவியில் இருக்கிறவங்க எல்லாம் நீங்க ஓரளவுக்கு மேல போராட முடியாது. நீங்கெல்லாம் தன்மையோட தான் போராடுவீங்க. நான்லாம் எனக்கெல்லாம் என்ன வந்தாலும் பரவாயில்ல, நான் பதவி வச்சுட்டு இங்கே போராடல. நான் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் எந்த பதவி எனக்கு இல்லை. நான் இந்த பதவிக்கு ஏன் வரல தெரியுமா?